ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் த்ரெட்ஸ் ஆஃப் நிலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி தான், யூடியூப்பில் லட்சக்கணக்கில் வருமானம் வருதாம்ல அப்படின்னு கேட்டால், ஆமாம் வருங்க. ஆனால் நமக்கு உடனே வருமானு கேட்டிங்கன்னா உடனே வராது, போக போக ஆனால் சம்பாதிக்கலாம். ஓகேவா? ஏன்னா யூடியூப் பொறுத்தவரை நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பணம் சம்பாதிக்க. என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கும், யூடியூப்லேருந்து நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ நம்ம நிறையா பார்த்தாச்சு, மானிட்டைசேஷன் ரூல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நம்மளுக்கு எப்படிலாம் யூடியூப்லேருந்து பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 விதமான மானிட்டைசேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ஆஃப் மானிட்டைசேஷன், இன்னொன்று ஃபுல் மானிட்டைசேஷன். நீங்கள் இப்போ ஆஃப் மானிட்டைசேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சைடில் இருந்து பணம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ்ல இருந்து பணம் வரும். ஓகேவா? அதாவது லைவை பொறுத்தவரை சூப்பர் சேட்டு, சூப்பர் ஸ்டிக்கர், அப்புறம் மெம்பர்ஷிப் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. சூப்பர் சேட் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வெகுமதியாக கொடுக்குற ஒரு பொருள்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் டியூரிங் லைவ்ல இருக்கும்போது, இல்லை உங்களுக்கு நீங்கள் லைவ்ல அதாவது லைவ் ஆன்கோயிங் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒருத்தவங்க 40 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, அவங்கள்ட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்குன்னு லிமிடேஷன் கிடையாது. மினிமம் 40 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அதுலேயும் நமக்கு எப்படி பணம் வரும்னா, 65% நமக்கு வரும், 35% பார்த்தீங்கன்னா யூடியூப் எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபா அனுப்புறாங்க அப்படின்னா அதுல எனக்கு பார்த்தீங்கன்னா 65 ரூபா எனக்கு வரும், 35 ரூபா யூடியூப் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பர் சேட் நடக்கும். அடுத்து சூப்பர் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் ஸ்டிக்கர் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்மளுக்கு ஈமோஜிஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி சூப்பர் ஸ்டிக்கர் அப்படிங்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுவாங்கன்னா, காசு கொடுத்து வாங்குவாங்க நம்ம லைவ்ல இருக்கும்போது. அந்த ஸ்டிக்கரை நம்மளுக்கு லைவ்ல இருக்கும்போது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்படி நம்ம ஹார்ட் சிம்பிள்லாம் அனுப்புகிறோம், அதே மாதிரி அந்த ஸ்டிக்கர் அனுப்புவாங்க. அது மூலயமா நமக்கு காசு வரும். இது இல்லாமல் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், அதாவது ஒரு யூடியூபர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் அதை இப்போ நம்ம சிம்பிளா சொல்ற மாதிரி இருக்குன்னா, இப்போ நான் ஒரு தமிழ் டீச்சரா இருக்கேன், திருக்குறள் சொல்லித்தரத்துக்கு ஒரு பேட்சுக்கு ஒரு கிளாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 50 ரூபா அப்படின்னு ஒரு மெம்பர்ஷிப் வைக்கிறேன். நாலடியார் சொல்லிக் கொடுக்கறதுக்கு 100 ரூபா அப்படின்னு ஒரு மெம்பர்ஷிப் குரூப் கிரியேட் பண்றேன். நீங்க திருக்குறள் கத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த 50 ரூபா கொடுத்து அந்த மெம்பர்ஷிப்பை வாங்கிடுவீங்க. உங்களுக்கு மட்டும் அவங்க போடுற லைவ் தெரியும், அதாவது திருக்குறள் சம்பந்தமா. இப்போ நீங்க நார்மல் ஜெனரல் லைவ் போடுறீங்க அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே அந்த லைவ்ல பேச முடியும். ஆனா மெம்பர்ஷிப் லைவ் அப்படின்னா காசு கொடுத்து யாரெல்லாம் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அதில் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது மூலயமா நீங்கள் காசு சம்பாதிக்க முடியும். இது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஒரு நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்கு. அதை நான் என்ன அப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறேன். இப்போ செகண்ட் லெவல் ஆஃப் மானிட்டைசேஷன் அப்படின்னா ஃபுல் மானிட்டைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம போடக்கூடிய வீடியோ ஷார்ட்ஸுக்கெல்லாம் வியூஸுக்கு ஏற்ற காசு வரும். ஆர்பிஎம் சிபிஎம் ரேட்டு படி நமக்கு காசு வரது பார்த்தீங்கன்னா ஃபுல் மானிட்டைசேஷனில் தான் வரும். அது நம்ம வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கோ, வியூஸ்லையும் எங்கேஜ்டு வியூஸ் எவ்வளோ போயிருக்கோ, எவ்வளோ நேரம் போயிருக்கோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு காசு கொடுப்பாங்க. ஓகேவா? இது 2வது லெவல் ஆஃப் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய காசு. இது இல்லாமல் அஃபிலியேட் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இந்த அஃபிலியேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ, ஷாப்ஸி, பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும்ல. அந்த பிளாட்ஃபார்மோட இருக்கிற ப்ராடக்டை நம்ம ஷார்ட்ஸில் லிங்க் கொடுப்போம். அதாவது ஷார்ட்ஸ் வீடியோலலாம் டேக் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்து அஃபிலியேட் பண்ணுவோம். அப்ப அந்த பொருளை கிளிக் பண்ணி நம்ம ஷார்ட்ஸ்ல இருந்து கிளிக் பண்ணி யாராவது ஒருத்தவங்க ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அந்த காசு நமக்கு வரும். அதுலயும் கமிஷன் பேஸ்ல வரும். இதுல கமிஷன் நம்ம டேக் பண்ணும்போதே அந்த பொருளுக்கு போட்டுருவாங்க. அதாவது 7% கமிஷன், 10% கமிஷன் அப்படின்ட்டு. அதாவது நீங்க ஒரு 100 ரூபாய் பொருள் உள்ள ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா 10% கமிஷன்னா நமக்கு 10 ரூபா வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். இதுதான் இப்போ நியூவா யூடியூப்ல கொடுத்துருக்க அப்டேட். என்ன அப்படின்னா, முன்னாடி இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் எப்போ நம்மளுக்கு எனேபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகிருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் நம்மளுக்கு அஃபிலியேட் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆஃப் மானிட்டைசேஷன் பண்ணி, அதாவது 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும் உங்களுக்கு அஃபிலியேட் எனேபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் அஃபிலியேட் மூலயமா உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்டை டேக் பண்ணி நம்மளால சம்பாரிச்சுக்க முடியும். ஆனால் இதுலேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கண்ட மேனிக்கெல்லாம் ப்ராடக்டை டேக் பண்ண முடியாது, நாம் அதை உண்மையாகவே யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை மட்டும் தான் நம்ம டேக் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில்
முன்னாடி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதிகமாக கிடையாது யூடியூப்ல. நம்ம என்ன ப்ராடக்ட் வேணாலும் அப்போ அது வீடியோ வேற மாதிரி இருக்கும் ஓகேவா, வீடியோவுக்கும் அந்த பொருளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அப்படியான பொருளெல்லாம் முன்னாடி டேக் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்குன்னு பார்க்குது. அப்படி இல்லாத பொருளை அதுவே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடுது. நான் இடையில வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பொருள் டேக் பண்ணியிருந்தேன் என்னோட லாங் வீடியோவில். அடுத்து போய் பார்க்குறேன் 6 பொருள் மட்டும்தான் இருக்குது, 4 பொருள் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த 4 பொருளுமே அந்த வீடியோ கண்டென்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அஃபிலியேட்ல வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் அப்டேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பொருளை அதாவது நீங்க டேக் பண்ண பொருளை நிறைய பேர் வாங்குறது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ அஃபிலியேட் மூலயமும் நல்லா சம்பாதிக்க முடியும். இது இல்லாம அவுட்டர் சோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் கனெக்ட், கொலாபரேஷன், ப்ரொமோஷன் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நிறைய வரும். பட் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வரத்துக்கு நம்ம சைட்ல அதாவது இப்போ எல்லா சேனலுக்கும் ப்ரொமோஷன் இல்லை எல்லா சேனலுக்கும் கொலாபரேஷன் வருமானு கேட்டிங்கன்னா வராது. இப்போ ஒரு சேனலில் வந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து காமிக்கிறாங்க, அந்த லைஃப் ஸ்டைலில் சில ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது தான் இந்த பர்பிள் ஆப்காம், இந்த ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி ஃபேஸ் அண்ட் ஹேர் மேக்கப் பண்ணுற ஆப்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஷாப்பிங் பிளாகாக போகிறவங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம சேனலோட சோனரை பொறுத்து தான் நமக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன் கொலாபரேஷன்லாம் வந்து இருக்கும். இந்த ப்ரொமோஷன் கொலாபரேஷனுமே வந்து எப்படின்னா 2 டைப் ஆஃப்ல வந்து இருக்கும். அதாவது எப்படின்னா நம்ம கிட்ட வந்து காசு கொடுத்து நம்மளை ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா பொருளை மட்டும் கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க. இந்த பொருளை மட்டும் கொடுத்து ப்ரொமோட் பண்றது வந்து பாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா பண்டமாற்று முறை ஓகேவா, அதாவது அவங்க நம்மள்ட்ட வந்து அவங்களோட பொருளை கொடுத்துருவாங்க, நாம அதுக்கு ஆக்ட் பண்ணி வீடியோ கொடுக்குறோமா, அந்த வீடியோவை அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொமோட் பண்றது மூலமா நம்ம சேனலும் ப்ரொமோட் ஆகும். கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி நாம ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறோம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த கொலாபரேஷன், ப்ரொமோஷன் இதெல்லாம் பேஸ்டா ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னா நம்ம சேனல் growth பொறுத்து தான் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதாவது இதுக்கு ஒரு அல்கரிதம் வந்து இருக்கு. அதாவது எப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் இல்லை நம்மளோட சேனல் வந்து எந்த அளவுக்கு growth ஆகுதோ, நம்மளோட ஷார்ட்ஸோ இல்லை வீடியோஸோ தொடர்ந்து மக்களால் பார்க்கப்படுது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன் அந்த கொலாபரேஷன் ஆஃபர்லாம் வந்து வரும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேனல் இப்போ ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே வந்து நல்ல க்ரோத்தில் வந்து இருக்கு. ஸோ அதனால் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா வரும், இமெயில் மூலியமா வரும், நிறைய ப்ராடக்ட் வருது. பட் நான் வந்து இப்போதைக்கு எதுவும் அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலை. அதனால வந்துட்டு நான் எதையும் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் நீங்கள் வேணும் அக்செப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ப்ரொமோட் பண்ணலாமா வேணான்னு மட்டும் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அமௌண்ட் எந்த ஒரு தப்பான பொருளையோ இல்ல செட் ஆகாத பொருளையோ நம்ம ப்ரோமோட் பண்ணிட வேணாம். அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட யூடியூப் கிட்ட இருந்து நமக்கு வந்து பணம் வரும் ஓகேவா. ஸோ சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் சேட், அப்புறம் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு இது இருக்கு. அதாவது நம்மளோட லாங் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து லைக், கமெண்ட், பக்கத்துலேயே வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாலர் சிம்பிள் இருக்கும். அதுவும் அப்படிதான். நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்க நம்மளுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு அன்பளிப்புன்னு சொல்லலாம், வெகுமதின்னு சொல்லலாம், ஏன் லஞ்சம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான முறையிலையும் நமக்கு காசு வரும் ஓகேவா. இப்படி வரக்கூடிய காசுகளில் யூடியூபுக்கும் நாம் ஒரு சில அமௌண்ட் கொடுத்துட்டு தான் நமக்கு வரும். ஃபுல்லாகவே நமக்கு வந்துருமான்னு கேட்டிங்கன்னா வராது. எல்லா அமௌண்ட்டையுமே யூடியூபுக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 65-35 அப்படிங்கிற ஒரு ஷேரிங் வந்து இருக்கும். அந்த ஷேரிங் முடிச்சுட்டு தான் வரும். இப்போ நீங்கள் யூஸ் சவுண்ட்லாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸுக்கு, அதுக்குமே அப்படி தான். அந்த ஓனருக்கு வந்து 35% காசு போயிடும், நமக்கு மீதி இருக்கிற அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற காசு தான் நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ல இருந்து நமக்கு அமௌண்ட் வருது. உங்க சேனல் growth ஆக ஆக இதோட அமௌண்ட்டும் வந்து கூடிக்கிட்டே வந்து போகும். ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல எவ்வளவு வாங்குறீங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்க சேனல் growth ஆகிறத பொறுத்து நிறையவே வாங்குவீங்க. ஃபியூச்சர்ல லட்சக்கணக்கில் கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். அப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா தான் வந்து யூடியூப் இருக்கு. ஸோ இது மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூபர்ஸால 1 லட்ச ரூபாய்லாம் சம்பாதிக்க முடியுமானா முடியும். கொஞ்சம் நாள் எடுக்கும். சேனல் growth பொறுத்து கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, பேசலாம். ஓகே, தேங்க்யூ, பை பை.